ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போ மட்டன் சாப்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறையும் செய்வீங்க. அந்த அளவு டேஸ்ட்டு கொடுக்கும். இது குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை இரும்பு சட்டியில் செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு முன்னே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல இரும்பு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டேன். கருவேப்பிலை போட்டு அது நல்லா வதக்கலாம். கூடவே சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், தாளிப்பு வடகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேங்க. மட்டன் அரை கிலோ எடுத்துருக்கேங்க. நீங்கள் மட்டனை குக்கரில் ஒரு 4 சவுண்டு விட்டு கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் இதுலேயே வடச்சட்டியிலேயே தான் வதக்கிறேன். நீங்கள் வேகாதுன்னு நினச்சா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மட்டன் இதுலேயே வெந்துடும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் குக்கரில் வேக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றினப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கறி மசால் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதை கூடயும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதும் அதுக்கப்புறமாக தான் தண்ணி ஊற்றி கறியை வேக வைக்கணும். பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வைக்கலாம். அப்பப்போ மூடி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கறி வேகிற வரைக்கும் வேக வைக்கணுங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு தேங்காய் ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய் சரியாக இருக்கும். இஞ்சி ஒரு 2 இன்ச்சு, பூண்டு பல் ஒரு 7 8, அப்புறம் கசகசா ஒரு டீஸ்பூனு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, பட்டை 5, லவங்கம் 5 சேர்த்துட்டு ஏலக்காய் கூட 1 சேர்த்துக்கிட்டேங்க. மிளகு ஒரு டீஸ்பூனு, வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், அதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. அதில் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. கறி நல்லாவே வெந்துருச்சுங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதுவும் அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மசாலா வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. சாப்ஸும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ குழம்பு அந்த அளவு பார்த்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் சாப்ஸு ரொம்ப வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மட்டன் சாப்ஸ் ரெடி. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.